hallelujah. Thank you, Jesus, hallelujah. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் எமே இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுத்தோம் ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எங்கள் ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எங்கள் ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தந்தை நெருங்குவோம். திருரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தந்தை நெருங்குவோம். திருரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. நம் கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன். ஓ ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எங்கள் ராஜாதிராஜன் ஆமே இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எங்கள் ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. வீண் கவலைகளை ஒழித்துவிட்டு கர்த்தர் எப்பொழுதும் பாடி அவருடைய வல்லமையில அபிஷேகத்துல அவருடைய அதிசயங்களை காண்போம். குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி மறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே. அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். அந்த விசுவாசம் கற்றறிந்தும் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறே
இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதிதே இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றன்று தந்தெம்மை ஆதரிப்பீர், அன்றன்று தந்தெம்மை ஆதரிப்பீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எங்கள் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எங்கள் ராஜாதிராஜன். ஓ ஷபபதரபா. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடின கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடின கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு ஆயத்தப்படுவோம். தூய முகம் கண்டு இன்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் ஆமென் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவு. கணக்கில்லாத நன்மைகள் செய்தார், கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். நன்றி செலுத்தி கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு எம்பீரிப்போ. தூய முகம் கண்டு எம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரமே எடுப்போ. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எங்கள் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவு. பரிசுத்தவான்கள் சபை நடுவிலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே, தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே, தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழ
கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எங்கள் ராஜாதி தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எங்கள் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எங்கள் ராஜாதி ராஜ மகிமை. எங்கள் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நெருங்கி சேர்வோம். கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டவர்களாக தேவனோடு நெருங்குவோம். தண்டை நீர் அந்த கிருபையின் ரத்தத்தினால் ஐக்கியப்படுவோம். நம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் கிருபை என் ஆமென். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ஆமென். தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எங்கள் ராஜா விராஜ கர்த்தரை மனதில் உள்ளத்தில் நாவிலே உயர்த்தி ராஜாதி ராஜா ராஜாதி ராஜ தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜ தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவு. எல்லாரும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான துதிகள் ஸ்தோத்திரங்கள். ஓரி மகபாபதரபா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷியபாபதனா தானா மந்தலரபா. ஓரி கபாந்தலனதரபா. ஓரி கபாபதரதரபா. ஓ ஷியதனா பதலரபா. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு. ஆமென். மகிமை எங்கள் ராஜாதி ராஜன். ஆமென். இயேசு. ஆமென். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்து. ஆமென். ராஜாதி ராஜன். ஆமென். இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ராஜாதி ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிமகபதலரபா. அவரால் செய்ய முடிய அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. ஓ தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் விசுவாசத்தோடு துதிக்கிற வாழ்க்கையில கர்த்தருடைய அற்புதம் அதிசயம் இறங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவிசுவாசப்படுகிறவர்களுக்கு ஒன்று நிகழ முடியாது. கர்த்தர் விசுவாசத்தோடு துதிங்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷதன மகபதலரபா. விமகபதரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிகபதரபா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ நன்றி நன்றி.
நன்றி 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 நன்றி. கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை குறைவுகளை நிறைவாய் மாற்றும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில் இறங்க இறங்க நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைகளும் நிறைவாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த துதியின் சிந்தனை, கர்த்தரை தேடுகிற சிந்தனை, நம்முடைய நாவு, நம்முடைய இதயம், நம்முடைய உள்ளம் எல்லாமே கர்த்தரை உயர்த்துகிற துதியினால் நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. மகிமையினால் ஆமென் குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. மகிமையினால் நிரப்பிடுவார் குறையெல்லாம் நிறைவார். ஆமென். துதியுங்கள் கர்த்தர். வெறுமையாய் வீணாய் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை, துதியினால் நிறைந்திருக்கட்டும். ஆமென் ஆமென். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர். ஆமென். வாயை திறந்து துதித்திடுவோம், நன்மையாலே நிரப்பிடுவார். வாயை திறந்து துதித்திடுவோம், நன்மையாலே. ஆமென். காப்பவர், விசாரிப்பவர், ரட்சிப்பவர் கர்த்தர் தாமே. நம்மை காப்பவர், ஓ ஷபபதனதர, அவர் கர்த்தர் தாமே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர். ஏமே ஏமே. கர்த்தர் வல்லவரே, மகிமையினால் நிரப்பிடுவார் குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. மகிமையினால். பிரைஸ் அல்லாஹ். ஆமென். நம் வாழ்க்கை நிரம்ப, துதியில ஜபத்தில் நிரம்ப நிரம்ப. மகிமையினால். பிரைஸ் அல்லாஹ். குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர். ஹல்லேலூயா. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுவாய் அறியாததை. ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுவாய் அறியாததை அறிவிப்பார். திட்டமும் எதிர்காலமோ கர்த்தர் கையில். ஆமென் ஆமென். திட்டமோ எதிர்காலமோ கர்த்தர் கையில் வரைந்து உள்ளார். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்ல. நம்மால் முடியாத விஷயங்களை செய்வார். கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர். மகிமையினால். ஆமென். மகிமையினால். ஓ பிரைஸ் தி லார்ட். குறைவெல்லாம் நிறைவு மாறிடுமே. மகிமையினால். விக்னவாத்யரபா ஷபதலரபா மாறிடுமே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே. அவர் எல்லாம் அறிவார், எதை மாற்ற வேண்டும் என்று. உருவாக்கின தேவன் தாமே உன் நிறைவும் குறைவும் அறிவாரே. உருவாக்கின தேவன் தாமே உன் நிறைவும் குறைவும் அறிவாரே. பலப்படுத்தி சகாயம் செய்து நீதியின் கரத்தினால் தாங்குவாரே. பலப்படுத்தி சகாயம் செய்து நீதியின் கரத்தினால் தாங். ஆமென். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே.
துதியுங்கள் கர்த்தர். ஓ ஷதரமகவதலரம் வல்லவரே மகிமையினார். ஆமே. குறைவெல்லாம் நிறைவு மாறிடுமே மகிமையினார். Praise the Lord. நிறைவா சொல்வோம். ஆமென். மகிமையினார் நிரப்பிடுவார் குறைவெல்லாம் நிறைவா. ஆமென். துதியுங்கள் கர்த்தர். ஆமென். கர்த்தர் வரே துதியுங்கள் கர்த்தர். ஆமென். ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. முன் குறித்தவர் அழைத்தவரே நீதிமானாய் மாற்றினாரே. முன் குறித்தவர் அழைத்தவரே நீதிமானாய் பேதையை ஞானியாக்கி மகிமையோ படுத்திடுவார். பேதையை ஞானியாக்கி மகிமையோ படுத்திடுவார். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே ஜெபியுங்கள் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர். ஆமென். ஜெபியுங்கள் கர்த்தர் நல்லவரே மகிமையினார். Praise the Lord. குறைவெல்லாம் நிறைவா. கர்த்தரை தேட 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 வாழ்க்கை மாறும். உண்மையாய் தேட வாஞ்சையோட தேடும் பொழுது மாறிடுமே மகிமையினார். மாறிடுமே. துதியுங்கள் கர்த்தர். Praise the Lord. துதியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர். ஆமென். ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. பலவானை தாழ்த்திடுவார் தாழ்மையுள்ளோனை. ஆமென். யாரெல்லாம் தங்கள் மனதில் தங்களை தாழ்த்துகிறார்களோ தாழ்மையுள்ளோனை உயர்த்திடுவார். ஆவியில் எளிமையுள்ளவனே பாக்கிய. கர்த்தரை சார்ந்து கொள்றவங்களே பாக்கியவானா இருப்பார்கள். ஆவியில் எளிமையுள்ளவனே பாக்கியவானாய் வாழ்ந்திடுவார். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. ஆமென். ஆமென். நம்முடைய நாவு நம்முடைய இதயம் நம்முடைய சரீரம் கர்த்தரை துதிக்கட்டும். ஹல்லேலூயா. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே ஜெபியுங்கள் வல்லவரே மகிமையினார் நிரப்பிடுவார். குறைவெல்லாம் நிறைவா மாறிடுமே மகிமையினார். ஓ ஷபதலரா நிறைவாய் மாறிடுமே. துதியுங்கள் கர்த்தர். ஆமென். ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர். Praise the Lord. ஆமென். விரிவாக நம்ம வாயை திறந்து துதித்திடுவோம் நன்மையாலே. ஆமென். வாயை திறந்து துதித்திடுவோம். எப்பொழுது நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போகாமல் நல்லா வாயை திறந்து இக்கட்டான சூழ்நிலையா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நிரப்பிடுவார். காப்பவர் விசாரிப்பவர் ரட்சிப்பவர் கர்த்தர்தாமே. காப்பவர் விசாரிப்பவர் ரட்சிப்பவர் கர்த்தர்தாமே. ஜெபியுங்கள் கர்த்தர் நல்லவரே ஜெபியுங்கள் கர்த்தர். Praise the Lord. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே ஜெபியுங்கள் கர்த்தர். Praise the Lord. மகிமையினார் நிரப்பிடுவார் குறைவெல்லாம் நிறைவார். Praise the Lord. மகிமை அவரை நோக்கி நீ கூப்பிடு. ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுவார் அறியாததை அறிவிப்பார். அவரை நோக்கி
புதிய வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். திட்டமும் எதிர்காலமும் கர்த்தர் கையில் நமக்காக கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார். நம் எதிர்காலங்களை கர்த்தர் கையில் அறிக்கை செய்யலாம். ஆமென். திட்டமும் எதிர்காலமும் கர்த்தர் கையில். ஆமென். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, செவியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர், ஆமென், செவியுங்கள் கர்த்தர் வல்லவரே. மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவார். ஆமென், ஆமென். மகிமையினால், பிரைஸ் தி லார்ட், குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவார். ஆமென். மகிமையினால், ஓ ஷலலலலா தியாரமா கவலலரபா. மகிமையினால், ஆமென், குறைகள் நிறைவாய் மாற்றுகிற தேவன். ஆமென். மகிமையினால் இகாவலரபா ஷியபவலரபா கபா. மகிமையினால், praise you Lord. விகதலமந்தலரபா. மகிமையினால் தியாரதனமகவலரபா மாறிடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால், துதியும் இருக்கணும், ஜெபமா இருக்கணும். அப்போ புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்மளை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க இந்த வாழ்க்கை அழகாக கடந்து சென்று கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. மதிக்கெட்ட விதத்தில் அவங்க போய் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. அடுத்து என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் என்ன பண்ணணும், எல்லா ஆலோசனை வந்து கொண்டே இருக்கும். எல்லா சூழ்நிலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார், அழகாக டைரக்ட் பண்ணுவார். இதுதான் தேவ ராஜ்யம். ஹல்லேலூயா. நம்மளை கிட்ட பேசி நடத்தி ஆலோசனை கொடுத்து வழி நடத்தி நம்மளை சத்தியத்தில் தேவ கிருபையில் நடத்துகிறது தான் தேவ ராஜ்யமே. ஹல்லேலூயா. எனவே துதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ராஜாதி ராஜாவாக இருந்து அவர்களை அழகாய் நடத்தி செல்வார். தாவீது கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போவார். அவ்வளவு அமைதியாக, அவ்வளவு ஆசீர்வாதமாய், அவ்வளவு வெற்றியாக, எவ்வளவு சவால்கள் போராட்டங்கள் நின்றாலும் நம்ம சுலபமாக தாண்டி சென்று கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? துதியுங்கள் கர்த்தர், ஆமென், ஜெபியுங்கள். துதி ஜெபம் தான் மாட்டில் நிறைஞ்சிருக்கணும், வீண் கதை இல்லை, வேண்டாம். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள், மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவா. ஷியவவதனவா, மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் மிகவதலரபா. துதியுங்கள் கர்த்தர், ஆமென், ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். துதியுங்கள் கர்த்தர், ஆமென், ஜெபியுங்கள். ஆமென். எல்லா நல்ல கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக ஓ எங்கள் கரங்களை, எங்கள் ஆன்மாவை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிமா கபாபதர மஷ்யபதலரபா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஓ ரிமாந்தலரதரபா, ஓ ஷபபதரபா, ரிகபபதனதனமந்தரபா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. Oh, thank you Jesus. Hallelujah. Oh, rimakabadalaraba, oh shadanadaraba,
கர்த்தரே நம்முடைய பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பலன் கர்த்தரே, நம்முடைய பலன் கர்த்தரே. ஆன்மீக பலன், இந்த உலகத்தில் இருக்கிற சகல பலன், எல்லா திராணி, திறமை, தைரியம் எல்லாமே கர்த்தர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு. கர்த்தரை உற்சாகமாக, கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ, அடைக்கலம் நீ, துருகமும் நீ, ஓரச்சன்யக்கும். கர்த்தாவே என் பலனே. கர்த்தருக்கு நம்முடைய மகிமை கனத்தை செலுத்தி ஹல்லேலூயா. கர்த்தாவே கூர்ந்திடுவேன். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம், தீய மனுஷர் நமக்கு எதிராய் வந்தபோது வெள்ளத்தை போல சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் உரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே எங்கள் வெள்ளாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூரோம். ஆமென். துருகமும் நீ, துருகமும் நீ, கேடகம் நீ, தட்சண்யக்கும். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே ஆமென், உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. தயை செய்பவனுக்கு நீ தயை உள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவே. தயை செய்பவனுக்கு நீ தயை உள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவே. புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புனிதருக்கு நீர் ஆமென். புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையே ஆமென். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு. ஓ ஷபபதரபவே என் பலனே, அன்பு கூர்ந்திடு. துருகமும் நீ, கேடகம் நீ, அச்சலிக்கும் உம்மடை. துருகமும் நீ, கேடகம் நீ, அச்சன்யக்கும். கர்த்தாவே என் பலனே, அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே சிருஷ்டிகரே, ஓ மணவாளரே, அன்பு. பிரைஸ் தி லார்ட். உம்மாலே ஓ சேனைக்குள் பாய்வே, உம்மாலே. ஆமென். எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் உம்முடைய பலத்தினாலே, ஓ ஷதனரா, உம்மை விட பெரியது ஒன்றுமல்ல தகப்பனே. ஆமென். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் சதா காலம் ஜெயமெடுப்பே, சதா காலமோ ஓரி கமலரவா என் பலனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே என் பலனே, அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ,
கேடகம் நீ ரட்சண்ய கோம்பும் ஏமே துருகமும் நீ ஓ ஷரபதரமகபவதரப ஆமே துருகமும் நீ துருகமும் நீ ஓ ரிகபவதரப ஆமென் praise the Lord ஆமென் கர்த்தாவே என் பலனே ரட்சிப்பு என்ற கேடகத்தை தந்து ஆமென் அப்பா கர்த்தாவே ஆமென் அன்பு கூர்ந்திடுவே ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி உமது கரம் என்னை உயர்த்தோ ரட்சண்ய கேடகம் கர்த்தரே அல்லால் தேவனில்லை ஓ நீர் ஜீவனுள்ள தேவன் அவரே எந்த கண்மலை கர்த்தரே அல்லால் தேவனில்லை அவரே எந்த கண்மலையாவார் கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்யக்கும் துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கோம்பும் ஆமென் பிரைஸ் கர்த்தரை உயர்த்தி துருகமும் நீ அவருடைய பலத்தினால நம்ம எல்லாவற்றையும் கடப்போம் தாண்டுவோம் துருகமும் நீ தேவனை ஆராதிக்கிற அபிஷேகம் பெற்ற தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற மக்களை ஒன்று மேற்கொள்ள முடியாது ஆமென் அவர் கேடகமாய் துருகமாய் நம்மை சுற்றிலும் இருக்கிறார் துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கோம்பும் ஆமென் துருகமும் நீ ஆமென் ஓ ஹல்லேலூயா சத்தியத்தில் நம்மை நடத்துகிற பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி பலத்தினால் என்னை ஒரு போலாக்கி நீதியின் சால்வையை எனக்கு தந்து நீதியின் சால்வையை என்னை நிறுத்துகிறார் உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார் கர்த்தாவே ஆமென் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நாங்கள் இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவோம் கர்த்தாவே என் பலனே உம்மில் உருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கோம்பும் ஓ அக்கினி முதலாய் எங்களை சூழ்ந்திருக்கிறவரே ஒவ்வொரு நிமிஷங்களை சூழ்ந்திருக்கிறவரே ரட்சண்ய கோம்பும் துருகமும் நீ ஆமென் 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 உம்மாலே போராடுகிற வல்லமையை பார்த்து விசுவாசத்தோட சொல்லுங்க மதிலை தாண்டிடுவே உம்மாலே ஓசையை கொள்பாய்வே உம்மாலே ஓசேனை கொள்பாய்வே உம்மாலே மதிலை சத்துருவை நான் தொடர்ந்திடுவே சத்துருவை நான் தொடர்ந்திடுவே சதா காலமும் ஜெயமெடுப்பே ஆமென் சத்துருவை நான் தொடர்ந்திடுவே அந்த காலத்தின் வல்லமைகள் the name of Jesus உடைவதாக 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 சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன் சத்துருவை நான் ஜெயமெடுப்பேன் சதா காலமும் ஆமென் கர்த்தாவே
என் பலனே உம்மில் அன்பு. ஏமே கர்த்தாவே, பலனாகி கர்த்தாவே உம்மில் அன்பு. ஏமே கர்த்தாவே உம்மில் அன்பு. துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்யக்கும் துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்யக்கும் கர்த்தாவே என் பலனே உம்மில் கர்த்தாவே என் பலனே. ஆமென். அன்பு ஹல்லேலூயா. துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்யக்கோ பிரைஸ் தி லார்ட். துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்யக்கும் ஆமென். கர்த்தாவே பலனே உம்மில் அன்பு. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு. ஓ பிரைஸ் தி லார்ட். கர்த்தரே நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம். ஓ கர்த்தரை உயர்த்தி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. ஓரி மகபாபாதானா ஞானமந்தலரதர தவே ஸ்தோத்ரே. ஓ பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரிஷலன மகபாதலர. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்றவர்களாய் தேவ சமூகத்தில் கர்த்தரை நம்ம எல்லாரும் ஆராதனை பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் அன்பு, நன்றி. கர்த்தர் தான் நடத்தினாலும் இதை உணர்ந்து நம்ம எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நல்ல தேவனை துதிங்க, நல்ல உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஓ ரிமகபாபாதரபா. கர்த்தருடைய திட்டத்தில், தேவ ஆலோசனையில், தேவனுடைய நடத்துதல் நம்ம பிரயாணிக்க நாம் விரும்புவோம். அநேகர் தேவனை ஏற்றுக்கொண்டாலும் தேவனுடைய ஆளுகை விரும்பவில்லை. அவருடைய வாழ்க்கை வீணாக முடியும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டாலும் கர்த்தருடைய வழிகளை, அவர் நடத்துதலை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய யோசனையில், அவருடைய திட்டத்துக்குள் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை. ஆமென் ஆமென். செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே. ஓசனா 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 ஓசனா. ஆமென்.
ஓசனா கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை நம்மளை பரிசுத்ததாய் மாற்றுகிறவர் ஆமென் கழுகு போல ஆமென் நம்முடைய ஜீவியத்தை உயர கொண்டு செல்வார் உயர்த்துவார் ஆமென் ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 சிலுவையினார் மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஹல்லேலூயா நம் சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா ஓசனா ஆமென் ஹல்லேலூயா வழி நடத்துங்கப்பா எங்களை நீங்க வழி நடத்தோ விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசோ விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஒளி வீசோ விடிவெள்ளியே இருண்ட உலகத்துல வெளிச்சம் தந்து வசனத்தின் வெளிச்சம் தந்து நடத்துங்கப்பா ஆமென் ஓசனா உன்னத தேவனே ஓசனா ஆமென் ஓசனா என்றால் கர்த்தாவே ரட்சியும் எல்லா தீமை நின்று ரட்சித்து எங்களை காத்து கொள்ளும் ஐயா நான் தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினம் தோறோ தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை தினம் தோறோ தேற்றுபவரே அவ்வளவு ஆறுதல் அவ்வளவு சமாதானம் ஆராதனை ஓசனா உன்னத oh the most high almighty God sana Hosanna 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 பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை எங்கள் பாவங்களை வரே ஆராதனை ஆமென் ஓசனா உன்னத தேவனே ஓசனா ஓசனா ஆமென் praise the Lord
உறுதியான அடித்தளமே. ஆராதனை ஆராதனை விலையுயர்ந்த மூளைக்கல்லே. ஆராதனை ஆராதனை விலையுயர்ந்த மூளைக்கல்லே. ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே. ஓசனா 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 ஓசனா. யோசனையில் பெரியவரே. ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே. ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே. ஆராதனை ஆராதனை. அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஷியதனமக்கவதலரவ. ஹல்லேலூயா. பிரைஸ். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு உறுதி இருக்கணும். ஆண்டவருக்காக தான் ஆண்டவருக்காக தான். ஹல்லேலூயா. பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீசதோசி என்னை நேசிக்கலானீரே. சொல்வோமா? அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீசதோசி என்னை நேசிக்கலானீரே. என் இயேசுவே நானும் உடையவன். நீர் என் சொந்த என்றென்றுமாய். ஆவியான்மா சரீர பலியாய் படைத்திட்டே ஏற்றுக்கொள்ளோ. ஆவியான்மா ஆமென். கர்த்தாவே படைத்திட்டே ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தர் கர்த்தர் வாழ்க்கை ஒப்பு கொடுத்த கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. இந்த வாரம் தேவனுடைய அன்புல தேவ ஐக்கியத்தில் தேவ கிருபை பெருகும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
you Lord. நாம் எடுத்து வாசிப்போம். 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஹல்லேலூயா. இப்படியாக லோத்து தன்னுடைய கண்களுக்கு பிரியமான ஒரு செலக்ஷன் அவன் செய்து அவன் பிரிந்து போனான். அவருக்கு என்ன மனசில் நினைப்புனா, அந்த இடத்துக்கு நம்ம போனால் இன்னும் பெருசாக இல்லை, இன்னும் அப்படியே நம்ம வாழ்க்கை செழிப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பிளைண்டு, ஒரு குருட்டாட்டமான கண்களோடு கூட அவன் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவமே கர்த்தர் நம்மை நடத்துகிற விதத்தை குறித்து தெளிவாக நமக்கு சொல்லும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் என்பவர்கள் நம் கண்களால் பார்த்து ஒரு விஷயத்தை நம்பி நம்முடைய எண்ணத்தில் போகிறவர்கள் அல்ல. ஒவ்வொரு விஷயத்துலேயும் கர்த்தருடைய ஞானம், அறிவை பெற்று, அதுதான் ஜெபம், அதுதான் ஜெப வாழ்க்கை. ஜெபிக்க நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் அவர் நம்மை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று வேதம் சும்மா சொல்லலை. அன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தர் தங்கியிருந்து அவர் பேசினார். இன்றைக்கும் நம்முடைய ஆலயம் அது சரியாக இயங்கி கொண்டிருக்கும் என்றால் கர்த்தருடைய சத்தம், தேவன் நடத்துதல், தேவனுடைய தெளிவு நமக்குள்ளே இறங்கி கொண்டே இருக்கும். தேவர் ராஜ்யம்னு சொல்கிறோம். நம்மளை ராஜ்யம் வருவதாகனா அவர் நமக்குள்ள முக்கியமான இடத்துல அவர் தங்கி இருந்து அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளை நடத்துகிறதுக்கு பேர் தான் தேவ ராஜ்யமே. எது தேவ ராஜ்யம்? சும்மா வந்துட்டு போகிறதுக்கு தேவ ராஜ்யம் இல்லை. நமக்குள்ளே எப்பொழுதும் தங்கியிருந்து நமக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் பேசி அவர் ஞானம், அறிவு, நடத்துதல் கொடுத்து இப்படி போ, அதை செய், இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் டைரக்ஷன் பண்ணி நம்ம போகிறது, நம்ம வாழ்கிறதுக்கு பேர் தான் தேவர் ராஜ்யம். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மன்னன் கட்டளை பிறப்பித்து அந்த தேசத்தை நடத்துகிறானோ, அதே போல் ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே இறங்கி அவர் சொல்ல நம்ம நடக்கணும். அவர் பேசுகிற வசனம், அவர் பேசுகிற சத்தியம், அவர் நடத்துகிற நடத்துதல்கள், ஆலோசனை, அறிவு, இதில் நம்ம நடக்கிறதுக்கு பேர் தான் தேவ ராஜ்யம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ள தேவ ராஜ்யம் வராமல் நம்ம குடும்பத்தில் தேவராஜ்யம் வராது, இந்த பூமியில் தேவராஜ்யம் வர முடியாது. ஒரு தேவராஜ்யம் என்பது ஒரு மனுஷனுக்குள்ள அது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ். எனவே யாரெல்லாம் தங்களை பெருசாக நினைக்கிறாங்களோ தேவ ராஜ்யம் அவங்களுக்குள்ள சத்தியமாக உருவாக முடியாது. யாரெல்லாம் தங்களை ரொம்ப ஞானி, அறிவாளி அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளெல்லாம் ஜென்மத்துக்கும் தேவராஜ்யம் வரவே முடியாது. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறாங்களோ, பணிகிறாங்களோ, கர்த்தர்கிட்ட ஆலோசனை பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள தான் தேவ ராஜ்யம் உருவாக முடியும். ஹல்லேலூயா. எனவே இந்த விசுவாச பாதையில் ஆபிரகாம் ஏற்கனவே எகிப்துக்கு போய் அடி வாங்கிட்டோன்னா எங்கே போகிறாருன்னா, கர்த்தர் ஃபஸ்ட்டு தரிசனமான கானான் தேசம் அவ்வளோ பெரிய தேசமாக இருந்தாலும் கர்த்தர் எங்கே முதல் தரிசனமானாரோ அந்த இடத்துக்கு போயிட்டு சரண்டர் ஆகிட்டார். ஆண்டவரே, நான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், பழைய மாதிரியே நீங்கள் தரிசனமான இடம், நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன்னு சரண்டர் ஆகிட்டார் வந்து. ஆனால் லோத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கூடயே வந்தான். ஆபிரகாமுடைய தம்பி மகன், இன்னும் கேட்டால் ஆபிரகாமுக்கு ஒரு விதத்தில் மகனை போல உறுதுணையாக இருந்தான். அவங்க குடும்பத்தார் எல்லாருமே தேவ அழைப்புக்கு தயங்கி இருக்கும் பொழுது ஆபிரகாம் கிளம்பும் போது கூட வந்தது யாருன்னா லோத்து. பெரியப்பா நானும் என்ன பண்ணுறவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அவன் சொந்த மகனை போல கிளம்பி வரான். ஆனால் எகிப்திலிருந்து திரும்பி வந்த பிறகு
அவனுடைய கண்கள் எகிப்தில் இருந்த அந்த ஆசை, அந்த செழிப்பை நோக்கி ரொம்ப ஈர்க்கப்பட்டு ஆபிரகாமை விட்டு அவன் பிரிந்து போகிறான். ஆபிரகாம் சொன்னது என்னன்னா, நான் இந்த சைடு இருக்கிறேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இதே ஊரில் நீ அந்த பக்கம் இருன்னு சொன்னார். ஆனால் லோத்துவோ கானானை விட்டு யோர்தானுக்கு தாண்டி அந்த சைடு இருக்கிற சோதம், கொமரா, சோவார் என்கிற நிலப்பகுதியை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டு அவனுடைய பெரிய ஐடியா, அங்கே போனால் செழிப்பாயெல்லாம் ரொம்ப அப்படி இருக்கும்னு சொல்லி அவன் அந்த விசுவாச பாதையை கர்த்தர் நடத்தாத ஒரு பாதையில் அவன் கடந்து செல்கிறதை இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ லார்ட். எனவே தேவ ஜனமே, இந்த வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் என்னன்னா, அவன் தேவன் நடத்துதலுக்கு காத்திருக்காமல் அவன் சரியான இடம், ஆபிரகாமு கூட இருக்கிற அந்த சரியான இடத்தை விட்டு அவன் தவறான இடத்துல போயிட்டு அவன் சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டான். பிரைஸ் தி லார்ட். லோத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், ஆபிரகாம் கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நடத்துதல் கிடைக்கும். பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிப்பாங்க, தொழுவாங்க, சேவிப்பாங்க. இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், கர்த்தர் சமூகம் என்ற ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விட உலகத்தில் நாம் பெருசாகணும், உலகத்தில் செழிப்பாக மாறினோன்னு சொல்லி அவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விட உலக ஆசீர்வாதத்தை அவன் பெரியதாக எண்ணினான். எனவே தான் அவன் அப்படிப்பட்ட இடத்துக்கு அவன் கடந்து செல்கிறான் என்று வேதம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நிறைய பேர் தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் என்னவோ நினைக்கிறோம், கர்த்தரை விட்டுட்டு, கர்த்தர் சமூகத்தை விட்டுட்டு, தேவன் தருகிற ஆலோசனை விட்டுட்டு, தேவன் நம்மை நடத்துதலை விட்டுட்டு, நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய அறிவுக்கு எதெல்லாம் சரின்படுதோ அதெல்லாம் நம்ம செஞ்சு பெருசாக வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நாம் கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 10:25 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:25. அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நிறைய பேர் கர்த்தர் சமூகத்தில் கூடுவதையே விட்டுடுறாங்க. இந்த காலத்தில் அந்த அற்பமான அந்த சம்பாத்தியத்திற்காக, அற்பமான பொருளாதாரத்துக்காக, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நீங்கள் நிறைய பேர் they prefer the economical wealth more than the God's way. தேவனுடைய வழிகளை விட அவர்கள் நினைக்கிறார்கள், பொருளாதாரம் இருந்தால் இந்த பூமியில் நம்ம செழிப்பாய் வாழ்ந்துடலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட தேவனை ஆராதிக்க முடியல. எனக்கு கிறிஸ்தவத்தில் நீங்கள் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்களை சொல்லி, சில பேருக்கு சில நியாயமான காரணம் இருக்கலாம், ஆனால் அதையும் ஜெபித்து வைராக்கியத்தோடு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை ஆராதிக்கணும். சில பேர் பொய்யான காரணங்களை சொல்லி அவர்களுக்காக, இவர்களுக்காக, மனிதர்களுக்காக, அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லி அவங்க தேவனை ஆராதிப்பதை கூட அவங்க வாழ்க்கையில் இழந்து போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆராதனை, சில பேர் ஆராதனை மட்டும்தான், அதையும் கூட என்ன பண்ண மாட்டாங்க, சில பேர் சரியாக ஆராதிக்க மாட்டாங்க. அதே போல் எந்த நல்ல சமயம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நல்ல டைம், நல்ல சமயம், நல்ல கலந்து கொள்ள முடிய நல்ல சமயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, மற்ற ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ், அதே போல் ஒவ்வொரு பகுதிகளில் விசுவாசிகள் கூடி ஜெபிக்கிற கேர்சல் ப்ரேயர்ஸ், இதெல்லாம் யாரெல்லாம் அசட்டை பண்ணுறாங்களோ அவங்க லோத்து மாதிரி, அவங்களுக்கு அறிவே தெரில. ஒவ்வொரு பகுதிகளில் விசுவாசிகள் இணைந்து ஒரு மனமாய் ஒற்றுமையாய் ஜெபிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் அங்கே வரமாட்டேன், நான் இங்கே வரமாட்டேன் இப்படிலாம் சொல்கிறவங்க அவங்க பிரெயின்லெஸ் பீப்புள், அவங்களுக்கு சுத்தமாக அறிவே இல்லை. வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு மனம் ஆக முடியாமல், ஒற்றுமையாக முடியாமல், வாரத்தின் ஒரு முறை கூட கூடி ஜெபிக்க முடியாதவர்கள்
அந்த ஜெபத்தை இனிஷியேட்டிவ் எடுத்து நடத்த முடியாதவர்கள், அவங்கெல்லாம் அவங்க தேவனுடைய ஆவிக்குரிய வழியை தேடுறவங்கள, அவங்க லோத்தை போல மாம்சமான ஒரு வழியை தேடுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஃபேமிலி ப்ரேயர், 4 பேராய் 5 பேராய் 3 பேராய் நீங்கள் சேர்ந்து ஜெபிப்பதெல்லாம் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் கவரிங்ஸ். ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் எல்லாம் நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணி சும்மா வீணா விருதாவா, யாராவது ஒருத்தர் ஃபோன் வச்சாங்கன்னா எடுத்துன்னு ஓடுவாங்க பைக்கை பெட்ரோல் போட்டுக்கின்னு, சும்மா வீணாக சுற்றுறதுக்கு, வீணாக எங்கேயாவது பண்ணுறதுக்கெல்லாம். ஆனால் ஜெபம், தேவனுடைய ஆவிக்குரிய கூடுகை, மற்ற நேரங்களில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரேயர்ஸ், இதெல்லாம் நிறைய பேர் நாட்டம் கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்கள் எல்லாம் இச்சையில் நிறைந்திருக்கிறது. செல்ஃபோன்ஸ் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் 1 hour கூட காத்திருந்து வாஞ்சியோடு ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. இது எல்லாமே லோத்து தான். யாருடைய கண்களில் கர்த்தருடைய சமூகத்தை விட உலகம் இச்சிக்கப்படுகிறதோ அத்தனை பேருமே லோத்து தான். லோத்துனுடைய வரலாறு நீங்கள் வாசிக்கும் பொழுது டாப்பில் இருந்தான். அவனை பற்றி சொல்லுது, ஆடு மாடுகள் அவனுக்கும் பெருசாக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் ஒரு வேலைக்காரங்க கூட இல்லை லோத்துக்கிட்ட, அவன் போன வழியில். அதை குறித்து வருகிற காலத்தில் பார்ப்போம். எனவே தேவ ஜனமே, அப்படியாக நம்முடைய கண்கள், நம்முடைய ஆவின் மண்டலத்தில் கர்த்தனுடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய கூடுகை, ஆவிக்குரிய பாதுகாப்பின் தன்மை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை வீணாக விருதாவாக மாறிவிடும். அல்லேலூயா, 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 பிரைஸ். ஆனால் இப்படி கர்த்தருடைய சமூகத்தில் கூடுகிற காரியத்தெல்லாம் நிறைய பேர் உதாசனம் பண்ணலாம். இன்றைக்கி தேவனுடைய ஆராதனையை விட சொந்த பந்தங்களுடைய அழைப்பு, மனுஷ அழைப்பு பெருசாக இருக்கிறான். தேவனுடைய அழைப்பு, என் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இன்றைக்கி கர்த்தருடைய அழைப்பை விட மனுஷர்களுடைய அழைப்பு பெருசாக தெரியலாம். ஆனால் இன்னும் சீக்கிரத்தில் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், நம்ம உணர்ந்து பார்ப்போம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வீணானது என்பதை. எனவே அப்படி ஆனருடைய கண்கள்லாம் தேவனுடைய சமூகத்தை விட, தேவனுடைய அரவணைப்பில் இருக்கிறத விட மனுஷர்கள், உலகம், பொருளாதாரம், அது இது எதெல்லாம் பெருசாக தெரியுதோ அவர்கள் எல்லாருமே துர்பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன்கிட்ட இல்லாமல், கர்த்தரை தேடாமல் இந்த உலகத்தில் நம்ம இன்னா செஞ்சு இன்னா நம்ம பண்ண போகிறோம். நம்மளே கேள்வி கேட்டுக்குவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல், கர்த்தர்கிட்ட இல்லாமல், கர்த்தரை தேடாமல் இன்னாத்தை நம்ம செஞ்சு, இன்னாத்தை பண்ணி, இன்னும் நம்ம செஞ்சிட போகிறோம். ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது தேவ ஜனமே. ஹல்லேலூயா. எனவே அதை நம்ம சிந்தித்து பார்க்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் நீ உன்னை அடிப்பணிந்து பணிய வைத்து ஞானத்தை ஏற்றுக்கொள், ஞானத்தை கற்றுக்கொள், ஞானமான வழியில் வா. பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகம் தான் ஒரு பெரிய ஞானமானது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு பெற்றோர்கள் ஆராதனைக்கு குடும்பமாக வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது அவங்க பையன் மட்டும் நீங்கள் வரல சபைக்கு. ஆராதனை நல்லா ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, நல்ல செய்தியை கேட்குறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கப்புறம் கடைசியில் முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர்கிட்ட போயிட்டு, ஐயா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சபைக்கு சொல்லிடணும் அப்படின்னு. சரின்னு சொல்லி அவரும் மைக்கை கொடுக்குறார். மைக்கை கொடுக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆராதனை முடித்தோடனே எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. அதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, என்னுடைய மகன் இறந்து போய்விட்டான். என்ன ஆயிட்டா? என் மகன் இறந்து போய்விட்டான், அதனால் அடக்க ஆராதனை பண்ணணும், நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு வாங்க. அப்போ அவர்கள் தன் மகனுடைய மரணத்தை விட கர்த்தர் சமூகத்தை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பண்ணுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையாக நடந்த சம்பவம்.
எனவே தேவஜனமே, ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணத்தை விட, வாழ்வை விட, சாவை விட, எல்லாவற்றை விட கர்த்தர் சமூகம் மிக மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க தான் உண்மையான தேவஜனம். நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கே, சின்ன சின்ன ஒன்றும் உதவாத காரியத்துக்கு என்ன பண்ணிடுறோன்னா கர்த்தரை பின்னுக்கு தள்ளிட்டு எல்லாத்துக்கும் ஓடி போயிடுறோம். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு எல்லாவற்றையும் விட தேவ சமூகம்தான் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். கர்த்தர் சமூகத்தை ஒரு கிறிஸ்தவன் இழக்க விரும்பவே மாட்டான். அவனுடைய மனதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறதே கர்த்தருடைய சமூகம்தான். மற்ற எல்லாமே செகண்டரி. த பிரைமரி இஸ் த காட்ஸ் பிரசன்ஸ். அல்லேலூயா. அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க. அவங்க தான் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஆத்துமா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 133 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. 1, 2, 3. ம் 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 ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு அவன் கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளே இருக்க விரும்பலை. ரெண்டாவது, ஆபிரகாமும் லோத்தும் ரொம்ப க்ளோஸ். அவங்க சொல்லிக்கிறாங்க பாருங்கள், சகோதரன். அவங்க அவர் பையனாக கூட பார்க்கல, லோத்துவை தான் கூட பிறந்த சகோதரனாகவே பார்க்குறார். அப்படிப்பட்ட ஒரு ஃபெலோஷிப், ஒரு பிரதர்லி ஃபெலோஷிப்புக்குள்ளே அவன் இருக்க விரும்பலை. அவனுடைய கண்களுக்குள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் அப்படி வந்துடணும், இப்படி வந்துடணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி வந்துடுவேன், இப்படி வந்துடுவேன். அவன் அந்த ஃபெலோஷிப், அந்த சகோதரத்துவத்தை அவன் விரும்பாதவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஸ்பிரிச்சுவல் என்று நம்ம சொல்லலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் கூட பிறந்தவர்களை நேசிக்க முடியல, சகோதரர்கள் நேசிக்க முடியல, வீட்டில் இருக்கிறவங்கள நேசிக்க முடியல. இப்படியெல்லாம் நேசிக்க முடியாமல் வெறுத்து ஒதுக்கி விட்டு நம்ம செய்கிற தேவ பக்தி, அதிலும் தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ற உறவு, இந்த சபையில் நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள், எல்லாரும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால், ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். அல்லேலூயா. இங்கே ஜாதி இல்லை, மொழி இல்லை, எந்த பேதமும் இல்லை. ஏனென்றால் நம்ம எல்லாரும் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். இயேசுவின் ஒரே ரத்தத்தினாலே நம்ம அத்தனை பேரும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம மேலே பொழியப்பட்டிருக்கிறது ஒரே பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எனவே தேவஜனமே, நம்ம எல்லாருமே உங்களுடைய வீட்டில் இருக்கிற சொந்த பந்தத்தை விட இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே நமக்கு ஆண்டர் கொடுத்துருக்கிற உண்மையான சொந்த பந்தங்கள். அல்லேலூயா. ஆனால் யாரெல்லாம் பகைத்து கொண்டிருக்கிறோமோ, ஐக்கியத்தை விரும்பாமல் இருக்கிறோமோ, நம்ம அத்தனை பேருமே லோத்து தான். பல காரணங்களை சொல்ல, நீங்கள் அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. நோ, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எல்லாவற்றையும் தாண்டி வர முடியும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்முடைய சுபாவம் சொல்லும், வெறு, பகைத்து ஒதுக்கு, வேண்டாம். ஆனால் பரிசுத்த ஆவி சொல்வார், விட்டு கொடு, மன்னி, நேசி, ஐக்கியப்படு. இதுதான் ஸ்பிரிச்சுவல் வே. ஹல்லேலூயா. இயேசு காட்டி கொடுக்குற யூதாசை பார்த்து நான் சொன்னார், கடைசிலையும் எப்படி கூப்பிட்டாரு அதே மாதிரி தான் கூப்பிட்றார். என் சிநேகிதனே அப்படின்னு கூப்பிட்றார். எனவே அது சும்மா வாயில் வந்த வார்த்தை அல்ல, வாயில் பேசிட்டு உள்ளத்தில் பகைக்கிறதல்ல. அவர் உண்மையாகவே அவனை நேசித்தார். ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, நாம் அந்த அப்படிப்பட்ட சகோதர சகோதரி ஐக்கியம் இதெல்லாவற்றையும் துச்சமாக நினச்சி விட்டு வெறுத்து கொண்டு, பகைத்து கொண்டு, மறைமுகமாக தூஷணம் பண்ணி கொண்டு, உதாசீனப்படுத்தி கொண்டு இருப்போம் என்றால் நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப ஆசீர்வாதமாக இல்லைன்னு. லோத்துவ மாதிரி ஆபிரகாமுடைய உறவை தட்டிவிட்டு போனான். அவன் வாழ்க்கையில் அவன் சீர்பட முடியவில்லை. ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல ஐக்கியத்தில் நம்ம உறுதியானவர்களாய் தரித்திருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி தேவனுடைய கிருபை கரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சக கிறிஸ்தவனை பகைக்கிறவர்கள் எல்லாம் பரிசுத்தமே அடைய முடியாது. பகை எங்கே இருக்கிறதோ பரிசுத்தம் அங்கே வராது. பரிசுத்தம் நீங்கள் அந்த சர்வாயுத வர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா பாதரட்சியை இப்போ சமாதானம் என்று குறிப்பிடும். பேஸ்மெண்ட்டே சரியில்லைன்னா இன்னாதான் ஆயுதம் வச்சுருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. யுத்தத்துக்கு போகும்போது செருப்பு மாட்டாமல் போனீங்கன்னா ஆணி குத்திக்கும், முள் குத்திக்கும், கல் குத்திக்கும். இன்னும் ஆயுதத்தை வச்சுருந்தாலும் என்ன பண்ண முடியாது, கீழே தான் விழணும், ஒன்றும் நடக்க முடியாது. அதுபோல் நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், நான் வசனம் தெரியும், சத்தியம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லலாம். நமக்குள்ள பேசிக்காக சமாதானத்தின் எண்ணம் இல்லை என்றாலே நம்ம டோட்டலி வேஸ்ட். டோட்டலி நம்ம சாத்தா நம்மளை ஈஸியாக விழ தள்ளி விட வேண்டும். ஹல்லேலூயா. கால் சரியில்லைன்னா நடக்க முடியுமா? கால் சரியில்லைன்னா நடக்க முடியுமா? நடக்க முடியாது. அதே தான். பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு காரியம் 12-13 வசனங்கள் வாசிங்க. அதே அதிகாரத்தில் 12-13. ம் 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 ஹல்லேலூயா. நல்ல இடத்த விட்டுட்டு கேடுகட்ட இடத்துல போய்ட்டு என்ன பண்ணுறார்? சோதமுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறாரு? சோதமுக்குள்ளே இல்லை, ஃபஸ்ட்டு சோதமுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறாரு? டென்ட் அடித்து அங்கே வாழ ஆரம்பிக்கிறார். அந்த அந்த ஃப்யூச்சர் ஐஸே இல்லை. சில பேர் எனக்கு அப்படி எதிர்காலம் அப்படி இப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அறிவில்லாதவர்களாக இருப்பார்கள். இவங்க பசங்க 2 பேர் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, இவர் இருக்கிறாரு, வேலைக்காரங்க வேலைக்காரிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த கேடு கெட்ட, அதாவது சோதம் குமாரா என்னது என்பதா, தேவ பக்தி இல்லாத ஒரு நகரம். என்ன நகரம் சொல்லுங்க வாயில? தேவ பக்தியே இல்லாத ஒரு நகரம். ஆராதனை இருக்காது, தேவ பயம் இருக்காது, நோ மாரல் எத்திக்ஸ், எந்த ஒழுக்க நெறிமுறைகளுமே இல்லாத ஒரு பட்டணம். எப்படி வேணாலும் வாழலாம். இன்னைக்கு கூட சென்னையில் இந்த பரேட் போகிறாங்க பாருங்கள், LGBTQ அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு சோதகுமார் அதுதான். எந்த ஒழுக்க நெறிமுறைகளும் இல்லாத எப்படி வேணாலும் வாழலாம், எங்கள் வாழ்க்கை நாங்கள் எப்படி வேணாலும் வாழ்வோன்னு சொல்லி இருக்கிற பாவத்தெல்லாம் நீதியாக்கி வச்சிருவாங்க. இருக்கிற தப்பு பாவம் அசிங்கமான காரியங்கள் எல்லாவற்றையும் சரியாக்கி அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுதான் சோதம் குமாரா. ஹல்லேலூயா. எனவே தான் சொல்கிறோம், உங்களுடைய வீட்டுகளுக்குள்ளாக சோதம் குமாராவை புகுத்துகிற கலாச்சாரத்தை உண்டாக்குற டெலிவிஷன்லாம் கட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவன் தப்பு தவற கூட என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு ப்ரோக்ராமாக நடத்துவான். நீங்கள் என்னன்னே உட்கார்ந்து தெரியாமல் பார்த்துன்னு இருப்பீங்க. கடைசியில் நீங்கள் அந்த தவறை பார்க்க 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 கடைசியில் உங்கள் மனசில் என்ன பதிஞ்சிருவோன்னா, இதெல்லாம் தவறே இல்லை, இதெல்லாம் தப்பே இல்லை என்பது உங்களோட மனசில் ஃபிட் ஆகிடும். எனவே தான் அந்த உலகத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இடமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. சில பேர் முழு குடும்பம் ரட்சிக்கப்படல, சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் ஜபத்தில் இறங்குங்க, கர்த்தர் அதை உடச்சி நொறுக்கி போடுவார். ஹல்லேலூயா. நல்ல முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னா அந்த எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, கட் பண்ணி போடுங்க. வேணால் தேவையான கிறிஸ்தவ பாடல்கள் கேளுங்க, தேவையான பிரோஜனமான விஷயத்தை என்ன பண்ணுங்க. மற்றபடி எந்த உலக காரியத்துக்கு என்ன பண்ண வேணாம், நம்ம இடம் கொடுக்கவே வேணாம். ஹல்லேலூயா. இப்போ சோதம் குமாராக்கு எதிரில் போயிட்டு கூடார முட்டார். இப்போ டெய்லி அவங்க 2 பசங்களும் அந்த கலாச்சாரத்தை பார்க்குறாங்க. அவங்க பண்ணுற அசுத்தம், ஐச்சை, அசிங்கமான சில விஷயங்கள், அவனுடைய பேச்சு, அவனுடைய வழக்கம், அவனுடைய பார்வை, அவனுடைய நடைமுறை வாழ்க்கை எல்லாத்தையும் 2 பசங்களும் பார்த்துனே இருக்குது. இப்படி மோசமான இடத்துக்கு நேராக போயிட்டு என்ன பண்ணிட்டார் லோத்து? கூடாரத்தை போட்டு அவருக்கு என்ன தெரியுமா, நல்ல பசுமையாக இருந்தால் போதும், மற்றபடி என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லதை கற்றுக்கணும், என் பிள்ளைங்க கர்த்தர் வழியில் இருக்கணும், நாங்கள் ஒரு நல்ல கலாச்சாரத்தை பின்பற்றணுன்ற அப்படிப்பட்ட ஒரு அறிவு எண்ணம் இல்லாதவராக லோத் அங்கே காணப்படுகிறார். அங்கே நீங்கள் வாசிக்கும் போது 13ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு முன்பாக
மகா பாவிகளுமாய். வசனம் சொல்லுது வெறும் பாவி இல்லை, எப்படிப்பட்ட பாவியா? மகா பாவிகள். அல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, இன்னைக்கு யாரெல்லாம் உங்கள் சந்ததிகளை அப்படியே விட்டுடுறீங்களோ, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர முடியல, ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் கூட்டின்னு போகிறீங்க, நான் சொல்வேன், உங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தில் வளரவே முடியாது, தேவனுடைய வழிகள் வரவே முடியாது. நீங்கள் நித்திய ஜீவனுக்குரிய கதவை அடைத்து போடுகிறீர்கள் என்பதை நான் தாழ்மையாக சொல்லிக் கொள்ளுகிறேன். மற்ற விஷயத்துக்கு நீங்கள் கூட்டின்னு போகிறீங்கன்னா கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வர முடியல, ஜபத்தில் கொண்டு வர முடியல, நீங்கள் பயிற்றுவிக்க முடியல. ரொம்ப வளர்ந்த பசங்க நான் சொல்ல, ஏன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க. நல்ல கீழ்ப்படுகிற ஸ்டேஜ்லேயே அந்த பிள்ளைகள் யாரெல்லாம் நடத்த முடியலையோ அவங்களால, நிச்சயமாக சொல்கிறேன், அவர்கள் எதிர்காலம் அவ்வளவு சிறப்பாக இருக்க முடியாது. இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த பாவ கலாச்சாரங்கள் நிறைந்த அந்த நகரத்துக்கு எதிரே கூடாரம் போட்டு தினந்தோறும் அதை பார்க்க வைக்கிறான். தினந்தோறும் அதை தன் பிள்ளைகளை, தன் குடும்பத்தை, அந்த கலாச்சாரத்தை பார்க்க வைக்கிறான். அப்படிப்பட்ட அவன் நீதிமானாக இருந்தாலும் அவனுடைய சொந்த எண்ணத்தில் அவன் போகிறதுனால அவன் தன் குடும்பத்தை கெடுக்கிற ஒரு மனுஷனாய் லோத்து காணப்பட்டான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ள என் பிள்ளை எப்படி வளரணும், என்ன கற்றுக் கொடுக்கணும், எங்கே விடணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் கொடுத்த ஒரு ஃபியூச்சர் ஐஸ், எதிர்கால கண்கள், ஆவின் கண்கள் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தேவைப்படுற விஷயமா இருக்கிறது. அல்லேலூயா. 5 வளையாது 50 வளைய முடியாது. சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்குள் ட்ரைனிங் பண்ணணும், நடத்தணும். அவர்கள் பேசுகிற விதம் சரியில்லை என்றால் கண்டிக்கணும், அடிக்கணும். பிறமை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், அடிக்கணும், எல்லாமே பண்ணணும், அன்பு காட்டணும், சொல்லி கொடுக்கணும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், ஆராதனை பண்ண வைக்கணும். நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்கு முன்னாடி நம்ம முட்டி போடணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு சோம்பல் தானம், நல்ல பலன் இருந்தாலும் ஒரு ஜெபம் என்றால் ஒரு தாழ்மையை முழங்கால் படியிட்டு ஒரு முன்மாதிரியாக ஜெபிக்க முடியல நிறைய பேரால். நான் சொல்வேன், நீங்கள் அந்த ப்ராக்டிஸில் வந்தீங்கன்னா நீங்கள் வயசானா கூட உங்களால் முழங்கால் நின்று ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, நல்ல பலன் இருக்கிறவங்க, வயசானவங்க சொல்ல, பலவீனமானவங்க சொல்ல, நல்ல பலன் இருக்கிறவங்களாம் சோம்பல் அப்படியே உட்காந்துக்காதீங்க. ஒரு ஆவிக்கு நல்ல முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தருடைய பிரசன்ஸ் நிறைய அனுபவிப்பீங்க. சும்மா அப்படியே சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்குன்னு அப்படியே சிந்தனை பண்ணிருந்தீங்கன்னா, சில பேர் செல்ஃபோன் வச்சுக்கிறாங்க பக்கத்தில் ஜெபம் பண்ணும்போது. அந்த செல்ஃபோன் என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கின்னு பார்க்கறது. ஒரு கால் வந்தால் ஆராதனையில் கூட ஒரு பயபக்தியில் ஏஞ்சி ஓடுறது செல்ஃபோனை தூக்கின்னு. தயவு செய்து செல்ஃபோனை வரும்போதே சுவிட்ச் ஆஃப் பண்ணுறங்க. என்ன பண்ணுறங்க? சுவிட்ச் ஆஃப், சைலண்டில் போட்டுருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறங்க. தேவையில்லை. எதுக்கு ஃபோனு? கர்த்தர் கூட தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் எதுக்கு மனுஷன் கூட தொடர்பு கொள்ளணும்? எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க தயவு செய்து. இப்படியாக தேவ ஜனமே, அவன் தன் குடும்பத்தை கெடுக்கக்கூடிய ஒரு செயலை லோத்து அங்கே செய்கிறான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தவறான விஷயங்களை அவன் போதித்து கொடுக்கிற ஒரு தகப்பனாக அவன் காணப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ். எனவே உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து இந்த சிறு வயதிலிருந்தே சும்மா அந்த ஊரை சுற்றுற பசங்க கூட விடாதீங்க, விக்கிரக சம்பந்தமான சொந்த பந்தங்கள்கிட்ட விடாதீங்க, தீய பழக்க வழக்கம் செய்கிறவனுங்க அந்த ரோட்டில் நின்றுக்கின்னு அப்படியே இந்த ஃபோனை பார்த்துக்கின்னு தெரிஞ்சுக்கின்னு பைக்கில் போய் இந்த பொறுக்கிகள்கிட்ட என்ன பண்ணாதீங்க. நான் ஏன் கண்டிப்பாக பேசுகிறேன்னா, பொறுக்கி தான் அவன் யார்? பொறுக்கி தான். ரோட்டை சுற்றுறவன் எல்லாருமே பொறுக்கி தான். அந்த பொறுக்கியும் கூட நம்ம பசங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உலகத்தை பொறுக்கி கொள்கிறவன் நம்ம உலகத்தை பொறுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை பொறுக்கிறவங்களா, தேவ பக்தியை எடுத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தேவ ஜனமே, லோத்துவை போல சந்ததிகளை கெடுக்கக்கூடாது. நம்ம தேவ பிள்ளைகளாக, தேவன் பெற்றோர்களாக, வைராக்கியமுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வழிகளுக்கு சந்ததி வரலன்னா இரும்பு கரம் கொண்டு என்ன பண்ணணும்? நம்ம ஃபோர்ஸில் அங்கே காமிக்கணும். நம்முடைய தைரியத்தில் எங்கே காமிக்கணும்? சில பேர் உலகத்தில் தைரியம் வசனம், ஆனால் இங்கே இல்லை. தைரியத்தை காமிக்கணும். எந்த ஒரு தவறான வழிகளுக்கு நம்ம துணை போகக்கூடவே கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில பெற்றோர்கள் பிள்ளைகள் சினிமாக்கு அனுப்பிட்டு அவர்கள் சபைக்கு, அங்கே அப்படி யாரும் இல்லை சொல்கிறேன்,
நிறைய இடத்துல பார்க்குறத சொல்கிறேன். பிள்ளைகளை காசு கொடுத்து சினிமாக்கு அனுப்புறது, அவங்க சர்ச்சைக்கு வர்றது. அப்படி இருக்கக்கூடாது. சோறே போடக்கூடாது. பாஸ்டர் சொல்வார், என்ன சொல்வார், அப்படிப்பட்ட பசங்களை என்ன பண்ணாத, சோறே போடாத. போடாமல் இருங்க. பாருங்கள், நீ என் வழிக்கு வந்தால் நீ வா, உன் வழிக்கெல்லாம் நான் கூட வரமாட்டேன், சோறு கிடையாது. அப்படி நம்ம என்ன பண்ணோம், நல்வழிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபை போல இருக்கணும். பசங்களை கூப்பிட்டு பக்தியில் நடத்தணும். பிரைஸ் எல்லாம், அல்லேலூயா. பிரைஸ். சில பேர் நான் அந்த கலையை கற்றுக் கொடுக்குறேன், இந்த வீர விளையாட்டு கற்றுக் கொடுக்குறேன், அது கற்றுக் கொடுக்கறதுக்கு கூட்டின்னு போய் விட்றாங்க. சண்டே கிளாஸுக்கு சபைக்கு கூட்டு வர முடியுதா? அந்த சந்ததியெல்லாம் லோத்து அழித்த மாதிரி தான் அழிய போகுது. அது எதுக்கு நம்ம கற்றுக்குது? ஆஹா ஊஹு ஈஹின்னு. ஏன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்கே காமிக்காத பணத்தை கட்டி சேர்த்து கொட்டே என்ன பண்ண காமிக்க போகுது. அதனால் தேவ ஜனமே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? 14:16 வாசிங்க. 14:16 அதே அதிகாரத்தில். ம் 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 என்றைக்கும் இருக்கும்படி ஆண்டவர் அன்னைக்கே சொல்ற பாருங்க. இன்னைக்கும் அந்த தேசத்தை அவங்க கிட்ட இருந்து பறிக்க முடியுதா? அதான் கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறாருன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அன்னைக்கே சொல்றாரு. ஆபிரகாம் அடிபட்டு கொஞ்சம் மாறிட்டார். ஆண்டவரே, நான் என்ன பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்லாத எந்த இடத்துக்கும் போகமாட்டேன், நான் இங்கே இருப்பேன், யோர்தான் செழிப்பாக இருக்கட்டும், அது எனக்கு வேணாம், நான் நீங்கள் சொன்ன இடத்துல, நீங்கள் தரிசனமான இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் நிற்கிறார். லோத்து பிரிஞ்சு போகிறான். மனசில் ரொம்ப கஷ்டம்தான். கூட ஒரு துணையாக வந்தான். அவனுக்கு பையன் இல்லைல்ல, ஆபிரகாமுக்கு புள்ள இல்லைல்ல. லோத்துவை தான் பிள்ளையாக பார்த்தாங்க. ஆனால் அந்த பிள்ளைய என்ன பண்ணுறான், தகப்பனை விட்டு பிரிந்து போகிறான். அப்போ ஒரு பெரிய வலி, மன வியாகுலம், ஒரு சஞ்சலம் ஆபிரகாமுக்குள்ளே வருது. ஐயோ, உறுதுணையாக இருந்தானே பிரிஞ்சு போயிட்டானே, பையனை போல் நேசிச்சனே, தம்பி பையன்தான், இப்போ என்னை விட்டு போயிட்டானேன்னு சொல்லி அவர் கொஞ்சம் மன வருத்தம் வருது. அதனால தான் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு உடனே கர்த்தர் அவங்ககிட்ட பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து இருக்கிற இடத்துல இருந்து வடக்கையும் தெற்கையும், இந்த தேசம் அந்த கானான்ல வடக்க பாரு, தெற்க பாரு, கிழக்கு மேற்க பாரு, எல்லாம் உன் சந்ததிக்கு நான் கொடுக்க போகிறேன். நீ பயப்படாத. உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்லி நீ பயப்படாத. இந்த தேசத்தில் இருக்கிற குடிகள்லாம் எப்படி இருப்பாங்களோ, எப்படி வாழ போகிறேன், எனக்கு ஒத்தாசையாக இருந்தானே லோத்து அப்படின்னு பயப்படாத. இந்த தேசம் முழுக்க உனக்கு நான் தரப்போகிறேன்னு சொல்லி கர்த்தர் இறங்கி பேசுகிறார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட கிபி 70 தேசத்தை இழந்தார்கள் ரோமர்களுடைய புரட்சியில், அவருடைய ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது. கிட்டத்தட்ட 1948ஆம் ஆண்டு மீண்டுமாய் கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழித்து கர்த்தர் மீண்டும் அந்த வாக்கை நினைவு கூர்ந்து மீண்டும் அந்த தேசத்தை தன் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் பறிக்க முயற்சிக்கிறாங்க. உங்களுக்கு வர நியூஸ் வேறு. ஆனால் சண்டை ஆரம்பிக்கிறது, பிரச்சனையை கிளப்புறது, தேவையில்லாத போராட்டம் பண்ணுறது யாருன்னா அவங்க தான். பிரிட்டிஷர்ஸ் கீழே இருந்துச்சு அந்த தேசம். இங்கிலாந்து தான், பிரிட்டிஷ் தான் என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்துருச்சு இஸ்ரேல் மக்களுக்கு. அது யாருக்கும் சொந்தமானதல்ல. ஆனால் அங்கே வியாபாரம் பண்ண வந்தாங்க அரேபியன்ஸ். சில பேர் வியாபாரம் பண்ண வந்து அங்கே பாலஸ்தீன்ஸியாக தங்கிட்டாங்க. இஸ்ரேல் குடியேறினது பிறகு அவங்க வந்து பாலஸ்தீனியர்கள் என்ற இனமே இன்னைக்கு இல்லை பூமியில். அரபியர்கள் வந்து குடியேறி அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, இது எங்கள் தேசம் அப்படி இப்படின்னு சொல்லி. எனவே தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு கான்ஃப்ளிக்ட் தான். ஆனால் இன்றைக்கும் எவ்வளவு சதி பண்ணாலும் அவங்க ஞானத்தை, அவர்களை ஒன்றும் அசைக்க முடியவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், என்றைக்கும் உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லாமா?
எனவே கர்த்தர் ஜனமே, கர்த்தருடைய உறவில் பலப்படணும். தேவனுடைய விசுவாச பாதையில் கர்த்தர் நடத்துகிற வழியில் நம்ம இருப்போம் என்றால், நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை எந்த மனுஷனாலும் சாத்தானாலும் அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குற, உனக்கு நிறைய நான் ஆசீர்வாதத்தை நான் பெருக செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிற, கர்த்தர் வைக்கிற இடத்துல, கர்த்தருடைய ஐக்கியத்தில் நம்ம காணப்படும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம இறங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும். ஹிட்லர் 40 லட்சத்துக்கு மேலான யூதர்களை அழித்தான். இந்த இனமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான். ஆனால் அவன் தான் கடைசியில் கோழை மாதிரி சுரங்கத்தில் போய் தற்கொலை பண்ணி இறந்து போனான். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய அந்த ஜனம் பல தேசங்களை பரம்பி இருக்கிறாங்க. அவர்கள் இன்னைக்கு பெருகி கொண்டே தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லாமா? இஸ்ரவேல் சின்ன நாடு தான், அங்கே கொஞ்சம் தான் வாழ்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற உலகத்தினுடைய வல்லரசுகளை அங்கே தங்கி இயக்குகிறவங்களே அவங்க தான். அதில் தான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஜனம் பூமியின் தூளை போல பெருகி இருக்கும், எண்ணவே முடியாது. என்ன பண்ண முடியாது? எண்ணவே முடியாது என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 37:34 வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்குள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் வழியை கைக்குள், நீ பதற்றப்படாதே. உனக்கு வேண்டிய நன்மைகளை நீ சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்ப. யார் உங்களுக்கு விரோதமாக எழுமனா தேவ ஜனத்துக்கு நிற்க முடியாதுங்க. தேவனுடைய விசுவாச பாதையில் கர்த்தர் நடத்துகிற வழியில், கர்த்தர் பாதையில் நம்ம நிற்போம் என்றால் நம்மளை அசைக்கிறதுக்கு இந்த பூமியில் யாரால முடியவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி 2:26 வாசிக்கிறோம், தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர், இதுவும் மாயையும் மனதுக்கு. வசனம் சொல்லுது, நிறைய பேர் கொள்ளடிச்சு சேர்க்கிறான் நீ நினைக்கிற, ஆனால் அவன் யாருக்கு சேர்க்கிறான்? கர்த்தர் வழியில் இருக்கிறவனுக்காக சேர்த்து வைக்கிறான். வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதனால் யாரையும் பெருசாக நினைக்காதீங்க. அவன் சேர்த்து தான் வைக்க முடியும், அவன் அனுபவிக்க முடியாது. அவன் அந்த சொத்தில் அந்த காரியத்தில் நினைத்து நிற்க முடியாது. அவன் அநியாயமாய் சேர்க்கிற ஒவ்வொன்றையும் பிற்காலங்களில் கர்த்தருடைய வழிகளிலே விசுவாசத்தில் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய விசுவாச பாதையில் நம்ம ஜீவிப்போம் என்றால் நிச்சயமாக நமக்கு எல்லாமே கர்த்தர் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக யாபர 17-18 வாசிங்க. ம் 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 கானான் தேசமாக இருந்தாலும் இஷ்டத்துக்கு அவர் போயிட முடியாது. ஆண்டு தரிசனமான இடத்துல தான் அவர் வந்து தங்குறார். இப்போதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேசத்தில் என்ன பண்ணு, நீளம் அகலம் எவ்வளவுதான் என்ன பண்ணு, நடந்து போ, அங்கங்கே போய் தங்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்குறார். நீ நடந்து போப்பா, இந்த கானான் தேசத்துக்குள்ளே எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம், நீ போகலான்னு சொல்லி கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்குறார். அதான் நீங்கள் வாசிக்கிறீங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து வாக்கிங் போக சொல்ல ஆண்டவர். நீ இந்த தேசத்தில் எங்கே வேணாலும் என்ன பண்ணு, போய் தங்கு, எல்லாமே உனக்கு தான் கர்த்தர் சொல்கிறார். உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை. இதை சொன்ன பிறகுதான் ஆபிரகாம் தேவன் ஃபஸ்ட்டு தரிசனமான இடத்திலிருந்து தன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு இன்னொரு இடத்துக்கு, அதே கானானில் கீழே இருக்கிற எருசலேமுக்கிலிருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிற எப்ரோன் என்கிற
அந்த சமபூமியில் போயிட்டு அங்கே தங்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, நம்ம கானான்லே இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லாமல் நம்ம ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ணக்கூடாது. நம்ம மூவ் பண்ணக்கூடாது. அதுதான் விசுவாசத்தின் நீதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு அங்கே போவோம் இங்கே போவோம். எகிப்துக்கு போனப்போ அடிபட்டு வந்தார், திருப்பி அங்கேயே வந்துட்டார். இப்போ ஆண்டவர் சொல்லி தான் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த இன்னொரு பட்டணத்திற்கு அவர் போய் அங்கே வாழ ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த விசுவாச வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு பெர்மிஷன் கொடுத்தாதான் ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அனுமதிக்காத எந்த விஷயத்தையும் நம்மளே செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இங்கே சொன்ன பிறகு தான் அந்த பட்டணத்தை விட்டு அவர் இன்னொரு பட்டணத்துக்கு வந்து வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, வாசம் பண்ணுறது மட்டும் இல்லை, பலிபீடத்தை கட்டி கர்த்தரை அவர் ஆராதிக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் பலிபீடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். குடும்பத்தில் பலிபீடம், சபை என்பது ஒரு பெரிய பலிபீடம், குடும்பத்தில் ஒரு பலிபீடம் இருக்கணும். எல்லாவற்றிலையும் கர்த்தரை தொழுகிற ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், நன்றி, ஒப்பு கொடுத்தல். பலிபீடம் என்பது இத்தனை காரியங்களையும் குறிக்கும். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்தால் தான் கர்த்தருடைய வெளிப்பாடு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் பலிபீடத்தை எல்லா இடத்துலையும் கட்ட போகிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு கானானுக்குள்ளேருந்து வந்த இடத்த தங்கினார், அதுவும் கர்த்தர் தரிசனமானார். அடுத்து கர்த்தர் தரிசனமாகி சொல்கிறார், நீ போ, அடுத்த இடத்துக்கு போன்னு சொல்கிறார். அவர் போகிறார். எனவே கர்த்தர் நடத்த தான் நம்ம போகணும், நம்ம இஷ்டமாக நம்ம போகக்கூடாது. ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லார் கரங்களை மூடுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம்.